Hi children. In history, let us learn 5th unit Educational Development in India. So, அப்போலாம் ஏன்ஷியன் டைமில் எஜுகேஷன் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியாவில் எஜுகேஷன் எப்படி இருந்தது அப்படின்றதான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, see, knowledge is the third eye of man. ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்க்கு ஆல்ரெடி வி ஹவ் 2 ஐஸ். நாலேஜ் வந்து எத்தனாவது ஐன்னு சொல்கிறாங்க, நமக்கு தேர்ட் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு நாலேஜ் எந்த அளவுக்கு நம்ம கெயின் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, see, introduction. Education is a continuous process of acquiring and sharing of knowledge, skills and values. ஸோ எஜுகேஷன் அப்படின்றது என்னது, அதாவது அதுக்கு எண்டே கிடையாது. அது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம வந்து நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அக்வயரிங் அப்படின்னா கெட்டிங் நாலேஜ். அது வந்து மற்ற ஸ்கில்ஸ் மற்றது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், கெயின் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணுறோம். எஜுகேஷன் இஸ் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அ ப்ராக்ரெசிவ் சொசைட்டி. ஸோ எஜுகேஷன் அப்படின்றது என்னது, இப்போது டெவலப்பிங் இந்த சொசைட்டிக்கு இது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பேஸ் அப்படின்ட்டு சொல்லவும். இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ஷேப்பிங் ரெஸ்பான்சிபிள் பீப்புள். ஸோ பீப்புள், அதாவது ஒரு பீப்புள் வந்து இந்த மாதிரி டெவலப் ஆகிருக்காங்க அப்படின்னா, இந்த டெவலப்டு ஸ்டேஜில் பீப்புள் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன் என்ன அப்படின்னா எஜுகேஷன் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அந்த இடத்துல. த வேர்ல்ட் வி லிவ் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் அண்ட் டெவலப்பிங். ஸோ நம்ம இருக்கிற இந்த வேர்ல்டு என்னாகுது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்குது, ஒரே மாதிரி எப்பயுமே இருக்கிறது கிடையாது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இது என்ன ஆகிட்டு இருக்குது, சேஞ்ச் ஆகிக்கிட்டும் இருக்குது, டெவலப் ஆகிக்கிட்டும் இருக்குது. ஓகே, so to meet the challenges and overcome the obstacles, we need to be well educated and to know the role of the education in the human development process. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம சொசைட்டியில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ், அந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறோம். நிறைய நம்ம ஒரு வேலை செய்யும்போது நிறைய தடைகள் எல்லாம் ஏற்படும், அதுதான் அப்டக்கல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த அப்டக்கல்ஸ் எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை, எஜுகேஷன். நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு அந்த எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். Let us learn the development of education in India through the ages. ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து எஜுகேஷன் எந்த மாதிரி டெவலப் ஆகி இப்போ வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, ஏன்ஷியன்ட் இந்தியாவில் எஜுகேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். The historical sources provide the information that from very early times the tradition of teaching and learning has been in vogue in இந்தியா. ஸோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் லேர்ன் பண்ணியிருக்காங்க, இப்படியெல்லாம் படிச்சிருக்காங்க, இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ஸ்லாம் இப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும், சம் சோர்சஸ் வச்சு தான் நமக்கு அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம் இல்லையா. ஸோ அதிலிருந்து அப்போ எந்த வோக் அப்படின்னா அப்போ எந்த நடைமுறையில் இருந்தது எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சம் சோர்சஸ் வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். த கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் மைட் ஹாவ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த வேதாஸ். ஸோ இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரிஜினேட் ஆச்சு, எங்கிருந்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க, வேதாஸ்லேருந்து தான் உருவாயிருக்கு. ஓகே, த லிட்ரல் மீனிங் ஆஃப் த சான்ஸ்கிரிட் வேர்ட் வேதா இஸ் நாலேஜ். ஸோ வேதா அப்படின்னா என்ன மீனிங், நாலேஜ். அண்ட் த வேர்ட் derived ஃப்ரம் த வேர்ட் வித். ஸோ அந்த வேர்டு எதுலேருந்து டெரைவ் ஆகிருக்கு, வித் அப்படின்ற வேர்டு. வித் அப்படின்னா டு நோ அப்படின்றது மீனிங். அவர் ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் evolved over many centuries and focused on the holistic development of the individual by taking care of both the innate and latent capacities. ஸோ அப்போ நம்மளுடைய ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப நாளாக டெவலப்மெண்ட் ஆகிட்டே தான் இருந்தது. அதாவது நல்லா கற்றுக்கிட்டவங்களையும் சரி, நேச்சுரலாகவும் சரி, இல்லை எக்ஸிஸ்ட் ஆகிட்டு டெவலப் ஆகாத அந்த ஸ்டேட், அந்த கெப்பாசிட்டிஸில் இருக்கிறவங்களையுமே வந்து ஒரு முழுமையாக ஒரு ஃபுல்லாக டெவலப்டு ஒரு பர்சனாக ஃபோக்கஸ் பண்ணுச்சு எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி ஃபோக்கஸ் பண்ணிருந்துச்சு. ஓகே, இட் emphasized on values such as humility, truthfulness, discipline and self-reliance and respect for all
க்ரியேஷன்ஸ். ஸோ இது வந்து மெயினாக எம்ஃபசைஸ் அப்படின்னா மெயினாக வந்து இது ஃபோக்கஸ் ஆனது. ஓகேவா? மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது எது அப்படின்னா எதுலலாம் வந்து ஹியூமிலிட்டி அப்படின்னா அது ரொம்ப குறைவான நாலேஜ் இருக்கிறது, அதாவது குறைவான ஒருத்தரோட எபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்கள அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, அது வந்து ஹியூமிலிட்டி. ட்ரூத்ஃபுல்னஸ், ட்ரூத் உண்மை, டிசிப்ளைன், அதுக்கப்புறம் செல்ஃப் ரிலையன்ஸ் அதாவது செல்ஃப் சப்போர்ட். இது எல்லா க்ரியேஷன்ஸ்க்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுச்சு. எது ப்ளே பண்ணுச்சு? இந்த எஜுகேஷன் தான். ஓகே, சோர்சஸ் ஆஃப் லேர்னிங். யூ மஸ்ட் ஹாவ் ஹியர்ட் த நேம்ஸ் ஆஃப் பாணினி, ஆரியபட்டா, காத்யாயனா அண்ட் பதாஞ்சலி. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து இந்த நேம்ஸ்லாம் வந்து மேபி நம்ம கேட்டிருப்போம். ஆரியபட்டா அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்ட வேர்ட்ஸாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து சம் ரைட்டர்ஸ், அப்போ ஏன்ஷியன்ட் பீரியடில் இருந்த ரைட்டர்ஸ். Their writings and the medical treatises of Charaka and Susruta were also some of the sources of learning. ஸோ அது இல்லாமல் அப்போ எல்லாம் வந்து இந்த மெடிக்கல் ட்ரீட்டிசஸ் அப்படின்னா அதில் ரொம்ப சிறந்த அச்சீவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மெடிஷனில். சாரக்கா அண்ட் சுஸ்ருதர், சாரகர்களும் இந்த சுஸ்ருதர்களும் இந்த லேர்னிங்கில் வந்து இம்பார்ட்டண்ட் சோர்ஸ். Various disciplines such as history, logic, interpretation, architecture, polity, agriculture, trade, commerce, animal husbandry and archery were taught. அப்போல்லாம் என்னெல்லாம் கற்றுட்டு இருந்திருக்காங்க, எதுலெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் இருந்திருக்கு அவங்களுக்கு? ஹிஸ்ட்ரி, லாஜிக், இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா ஏதோ மீனிங் ஆஃப் சம்திங், ஏதாச்சும் சம் பொருள்களை பற்றின விளக்கம், மீனிங்ஸ் ஆஃப் சம் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்புறம் ஆர்கிடெக்சர், ஆர்ட், டிசைனிங் அந்த ஒர்க்கு. அப்புறம் பாலிட்டிக்ஸ் பற்றி, அக்ரிகல்ச்சர், ட்ரேடு, காமர்ஸ், பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ். காமர்ஸ் அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் லார்ஜ் குட்ஸ் தான், அது பெரிய அளவில். அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அப்புறம் ஆர்ச்சரி அப்படின்னா பவ் அண்ட் ஏரோ இருக்கு இல்லையா, வில் அம்பை வச்சு ஷூட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போலாம் கற்றுக் கொடுத்துருந்தாங்க, அது எல்லாமே கற்றுட்டு இருந்தாங்க அப்போது. ஃபிசிக்கல் எஜுகேஷன் டூ was an important curricular area and pupil participated in games and recreational activities. So physical education அப்படின்னா nothing but sports activities. ஸோ அதையுமே வந்து people நிறைய participate பண்ணியிருந்தாங்க. The gurus and their students worked conscientiously together to become proficient in all aspects of learning. ஸோ அங்கே வந்து அவங்க குரு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நிறைய ஸ்கில்ஸோட ஒவ்வொரு லேர்னிங்லேயுமே ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸ்லேயுமே வந்து அவங்க ரொம்ப ஒரு வெல் டெவலப்டு பர்சனாக வந்தாங்க. அப்போ வந்து நிறைய கற்றுக்கிட்டு நிறைய ஸ்கில்ஸை வந்து அவங்களுக்குள்ளே டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. In order to assess student skills, literary debates were organized. ஸோ அப்போல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்கில்ஸை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு இப்போல்லாம் நம்ம என்ன செய்வோம், கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி இந்த மாதிரியெல்லாம் நடத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்கில்ஸை வெளியே கொண்டு வரத்துக்கும் இந்த மாதிரி அவங்களும் அப்போ இதெல்லாம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் at an advanced stage of learning guided younger students. ஸோ யார் வந்து ரொம்ப வெல் டெவலப்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப லேர்னிங்கில் ரொம்ப டாப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க கைட் பண்ணியிருக்காங்க. A system of peer learning was also practiced like you have group or peer work. அதாவது குரூப்பாக கம்பைன் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி லேர்னிங்கும் வந்து அப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சி நெக்ஸ்ட்டு ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா. எ வே ஆஃப் லைஃப், அதாவது லைஃப்பில் நம்ம எப்படிலாம் எந்தெந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ வே ஆஃப் லைஃப் எந்த வேலை போகணும் அதை வச்சுட்டு ஏன்ஷியன்ட் டைமில் எஜுகேஷன் எப்படி இருந்தது நம்ம இந்தியாவில். இன் ஏன்ஷியன்ட் இந்தியா போத் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன் எக்ஸிஸ்டட். அப்போ வந்து ஃபார்மல் அப்படின்னா அஃபிஷியலாக ஒரு முறையாக இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி எஜுகேஷன் இருந்தது. அது இல்லாமல் இன்ஃபார்மல் அப்படின்னா அந்த மாதிரி முறை, அந்த மாதிரி அதாவது அன்அஃபிஷியல் மேனர் அப்படின்ட்டு சொல்லலாம். முறையே இல்லாமல் எப்படி வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் ஒரு நாளைக்கு லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி
அன்அஃபிஷியல் மேனராகவும் எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது. இண்டிஜீனியஸ் எஜுகேஷன் வாஸ் இம்போர்ட்டட் அட் ஹோம், இன் டெம்பிள், பாட்டசாலாஸ் அண்ட் குருகுலாஸ். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து எஜுகேஷன் இண்டிஜினியஸ், அதாவது எஜுகேஷன் ஆரிஜினேட் ஆச்சு, உருவாச்சு. எங்கெங்கே? டெம்பிளில், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டெம்பிளில், ஹோமில், அப்புறம் சில மண்டபங்களில், அப்புறம் குருகுலங்களில், இங்கெல்லாம் தான் வந்து எஜுகேஷன் நடந்துட்டு இருந்தது. There were people in homes, villages and temples who guided young children in imbibing pious ways of life. ஸோ அப்போ இருந்து அந்த ஹோமில், வில்லேஜஸில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அவங்களோட யங்கர் சில்ட்ரனுக்கெல்லாம் கைட் பண்ணுவாங்க. அதாவது லைஃப்பில் வந்து எப்படி நேர்மையாக இருக்கணும், எப்படி பக்தியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இவங்க வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய சில்ட்ரனுக்கெல்லாம் கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டெம்பிள்ஸ் பிளேட் எ வைட்டல் ரோல் இன் இம்பார்ட்டிங் எஜுகேஷன் அண்ட் சர்வ்ட் த சென்டர்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி லேர்னிங்க்கான ஒரு இம்பார்ட்டண்ட் சென்டராக டெம்பிள்ஸ் இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் வென்ட் டு விஹாராஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். விஹாராஸ் அப்படின்னா புத்திஸ்ட் டெம்பிள், மொனாஸ்ட்ரி அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த அங்கெல்லாம் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக போவாங்க, யூனிவர்சிட்டிஸ் அங்கெல்லாம். டீச்சிங் வாஸ் ஓரல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிமெம்பர்ட் அண்ட் மெடிடேட்டட் அப்பான் வாட் வாஸ் தாட் இன் த குருகுலாஸ். ஸோ அதாவது ஓரலாக டீச் பண்ணதும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அவங்க வந்து மெடிடேஷன்லாம் வந்து அந்த குருகுலமில் சொல்லி தந்தாங்க. மெனி ஆஃப் திஸ் குருகுலாஸ் வேர் நேம்ட் ஆஃப்டர் த சேஜஸ். சேஜஸ்னால் யார்? முனிவர்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த முனிவர்கள்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய குருகுலாஸ்க்கு வந்து நேம் வந்தது. சிச்சுவேட்டட் இன் ஃபாரஸ்ட் இன் serene and peaceful surroundings, hundreds of students used to learn together in குருகுலாஸ். ஸோ ஃபாரஸ்ட் சரௌண்டிங்ஸ்லேயும் சரி, ஒரு அந்த அமைதியான அந்த சூழலில் இந்த குருகுலாஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அப்போது லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டியூரிங் த ஏர்லி பீரியட் எஜுகேஷன் வாஸ் இம்பார்ட்டட் பை த டீச்சர். டீச்சர்னா யார்? குருன்னு சொல்லுவோம், அவங்க தான். டு த பீப்புள் ஹூ கேதர்ட் அரவுண்ட் ஹிம் அண்ட் கேம் டு லிவ் இன் ஹிஸ் ஹவுஸ் ஆஸ் த மெம்பர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஏர்லி பீரியடில் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அந்த டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க சில்ட்ரன் பீப்புள் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவர் வீட்லேயே தங்கி இருப்பாங்க, அந்த ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸாக இருப்பாங்க. திஸ் வாஸ் நோன் ஆஸ் குருகுல சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி சிஸ்டமாக தான் என்னன்னு சொன்னாங்க, குருகுல சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்கிறோம். டியூரிங் தட் பீரியட் த குருஸ் அண்ட் தேர் சிஷ்யாஸ் lived together, helping each other in day to day life. ஸோ அந்த மாதிரி நாள் டெய்லியும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த குரு சிஷ்யர்கள், குருவோட ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள தான் சிஷ்யர்கள்னு சொல்கிறோம். அவங்க வந்து அந்த பீரியடில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக கைட் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. த மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் வாஸ் டு ஹாவ் கம்ப்ளீட் லேர்னிங், லீடிங் டிசிப்ளைன்டு லைஃப் அண்ட் ரியலைசிங் ஒன்ஸ் இன்னர் பொட்டென்ஷியல். ஸோ அதாவது லேர்னிங்கோட மெயின், அதாவது அப்போ வந்து மெயின் ரோல் என்னவோ, மெயின் ஆப்ஜெக்டிவ், மெயின் எய்ம் என்னவா இருந்தது அப்படின்னா, கம்ப்ளீட்டாக அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இந்த மாதிரியான ஒரு நேர்மையான நல்ல பழக்க வழக்கமுடைய ஒரு டிசிப்ளைனான லைஃப்பில் வந்து வாழ தெரிஞ்சுக்கணும், அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அதை வந்து புரிஞ்சு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தான் வந்து மெயின் ஆப்ஜெக்டிவாக அவங்க வச்சுருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லிவ்ட் அவே ஃப்ரம் தேர் ஹோம்ஸ் ஃபார் இயர்ஸ் டுகெதர் டில் தே அச்சீவ்டு தேர் கோல்ஸ். ஸோ அவங்க அவங்க வீட்டை விட்டு ரொம்ப நாள் வந்து வெளியில் வந்து தங்கி இருந்தாங்க. எதுக்காக? அவங்களுடைய கோல்ஸ் எல்லாம் அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் தங்கி இருந்தாங்க. த குருகுலா வாஸ் also the place where the relationship between the guru and students strengthened with time. ஸோ அப்போ வந்து இந்த குருகுலா வந்து ஒரு மெயின் சென்டராக இருந்தது. எதுக்கு? அந்த குருக்கும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அந்த பீப்புளுக்குமான ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஒரு டைமாகவும் அமைஞ்சுது. Many monasteries and viharas were set up for monks and nuns to meditate, debate and discuss with the learned
for their quest for knowledge during this period. ஸோ அந்த ஏர்லி பீரியடில் நிறைய மொனாஸ்ட்ரிஸ், அதாவது அந்த துறவிகள்லாம் தங்குறதுக்கான பிளேஸ், அந்த மொனாஸ்ட்ரிஸ்லாம் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஹாராஸ்னா தான் அவங்க படிக்கிறதுக்கான ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் அப்படின்னு நம்ம முன்னையே பார்த்துருந்தோம். ஸோ மாங்ஸ் அப்படின்னா துறவிகள் சொல்லுவோம். நன்ஸ் அப்படின்னா இந்த கன்னியாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் மெடிடேட் பண்ணுறதுக்கு, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய நாலேஜை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கான பிளேசஸ் வந்து நிறைய பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் வித் த லேர்ன்ட் ஃபார் தேர் குவெஸ்ட் ஃபார் நாலேஜ், அதாவது அவங்களுடைய தேடல்கள், அது நிறைய அவங்களுக்குள்ள கொஷின்ஸ் ரைஸ் ஆகிருக்கும். அந்த கொஷின்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு சர்ச் பண்ணி நாலேஜை வந்து கேதர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளேசஸாக இருந்தது அந்த பீரியடில். அரவுண்ட் தீஸ் விஹாராஸ் அதர் எஜுகேஷ்னல் சென்டர் ஆஃப் ஹையர் லேர்னிங் டெவலப்டு விச் அட்ராக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் China, Korea, Tibet, Burma, Ceylon, Java, Nepal and other distant countries. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த விஹாராஸ்னால் அந்த டெம்பிள்ஸ், அங்கே படிக்கிறதுக்கான பிளேஸ், லேர்னிங் சென்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இன்னும் எஜுகேஷன் சென்டர்ஸ் வந்து இன்னும் டெவலப்டு லேர்னிங் எஜுகேஷன் சென்டர்ஸுமே இருந்தது. அது எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு. சைனா, கொரியா, டிபெட், பர்மா, சிலோன், ஜாவா, நேபாள் அண்ட் அதர் டிஸ்டன்ட் கண்ட்ரீஸ், அதுக்கப்புறம் தூரமான சில கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையுமே இந்த எஜுகேஷன் சென்டர்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு விஹாராஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். புத்திஸ்ட் பீரியடில் விகாராஸ், அந்த புத்திஸ்ட் டெம்பிள், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கான யூனிவர்சிட்டிஸ்லாம் எங்கெங்கே இருந்தது, எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். Do you know Taxila was an ancient Indian city which was now in northwestern Pakistan. டாக்ஸிலா அப்படின்றது ஒரு ஏன்ஷியன்ட் இண்டியன் சிட்டி. இப்போ அது எங்கே இருக்குது, நார்த் வெஸ்டர்ன் பாகிஸ்தானில் இருக்குது. இட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் அண்ட் த யுனெஸ்கோ டிக்ளேர்ட் இட் ஆஸ் அ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் இன் 1980. ஸோ யுனெஸ்கோ இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட் அப்படின்னா, அதாவது பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான எவிடன்சஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சைட் இது. அதை வந்து யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக 1980 டிக்ளேர் பண்ணுச்சு. இட்ஸ் ஃபேம் ரெஸ்டட் ஆன் த யூனிவர்சிட்டி வேர் சாணக்யா இஸ் செட் டு ஹாவ் கம்போஸ்ட் ஹிஸ் அர்த்தசாஸ்திரா. ஸோ அதனுடைய ஃபேமஸ் எல்லாம் வந்து சாணக்யா அவருடைய அர்த்தசாஸ்திரா அப்படின்ற அந்த ரைட்டிங்கில், அந்த ஒர்க்கில் சொல்லியிருக்காரு. ஆர்கியாலஜிஸ்ட் அலெக்சாண்டர் கன்னிங்கம் டிஸ்கவர்ட் இட்ஸ் ரூயின்ஸ் இன் த மிட் 19th century. 19th century மிடில் இந்த அலெக்சாண்டர் கன்னிங்கம் வந்து, அதாவது ரூயின்ஸ் அப்படின்னா அதனுடைய டிஸ்ட்ரக்ஷன்ஸ், அதனுடைய அழிவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லியிருக்காரு. ஓகே. த ஜட்டாக்கா டேல்ஸ் அக்கவுண்ட்ஸ் கிவன் பை ஹுயின்ஸ் டி சாங் அண்ட் ஐ டி சிங், இவங்கெல்லாம் வந்து சைனீஸ் ஸ்காலர்ஸ். ஓகேவா, சைனீஸ் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதர் சோர்சஸ் டெல்ஸ் அஸ் தட் கிங்ஸ் அண்ட் சொசைட்டி டுக் அன் ஆக்டிவ் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரமோட்டிங் எஜுகேஷன். ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த ஏன்ஷியன்ட் பீரியடில் எஜுகேஷனுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தாங்க. த்ரூ மொனாஸ்ட்ரிஸ் அண்ட் விஹாராஸ் புத்திஸ்ட் ஸ்காலர்ஸ் கேரிட் அவுட் த எஜுகேஷ்னல் ஒர்க். ஸோ இந்த புத்திஸ்ட் ஸ்காலர்ஸை வச்சு அதாவது இந்த மொனாஸ்ட்ரிஸ் அண்ட் விஹாராஸில் இந்த புத்திஸ்ட் ஸ்காலர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, எஜுகேஷ்னல் ஒர்க்கை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆஸ் அ ரிசல்ட் மெனி ஃபேமஸ் எஜுகேஷ்னல் சென்டர்ஸ் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். அந்த மாதிரி பார்த்தோன்னா நிறைய எஜுகேஷன் சென்டர்ஸ் வந்து இருந்தது. Among the most notable universities that emerged during that period were situated at Taxila, Nalanda, Vallabhi, Vikramashila, Odanthapuri and ஜகட்டலா. ஸோ இந்த பிளேசஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து ரைஸ் ஆயிருந்தது. தீஸ் யூனிவர்சிட்டிஸ் டெவலப்டு இன் கனெக்ஷன் வித் த விஹாராஸ். ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் எப்படி டெவலப் ஆயிருந்தது அப்படின்னா, அந்த விஹாராஸோட, அந்த புத்திஸ்ட் டெம்பிள்ஸோட, அந்த பிளேசஸோட கனெக்ட் ஆகி இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் டெவலப் ஆயிருந்தது. தோஸ் அட் பனாரஸ் அண்ட் காஞ்சி டெவலப்டு இன் ரிலேஷன் வித் த டெம்பிள்ஸ் பிகம் சென்டர்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி லைஃப் இன் த பிளேஸ் வேர் தேவர் சுச்சுவேட்டட். ஸோ இது மட்டும் இல்லாமல்
அதில் வந்து இந்த பெனாரஸ் காஞ்சி இந்த பிளேசஸுமே வந்து இந்த டெம்பிள்ஸோட ரிலேஷன் வச்சு அதுவும் வந்து நல்லாவே டெவலப் ஆயிருந்தது. These institutions catered to the needs of advanced level ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து எது ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங் அட்வான்ஸ்டு லெவலை வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பில்ட் பண்ணியிருந்தாங்க. Such students joined the centers of higher learning and developed their knowledge by mutual discussion and debates with renowned scholars. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்ஸ்லலாம் ஜாயின் பண்ணாங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக தான் ஜாயின் பண்ணாங்க. அவங்களுடைய நாலேஜை வந்து கேதர் பண்ணிக்கிறதுக்காகவும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் டிபேட்னா என்ன முன்னையே சொல்லியிருந்தோம், அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் அதாவது விவாதங்களை எல்லாம் வெளிப்படுத்துறதுக்காகவும் இந்த லேர்னிங் சென்டர்ஸ்லாம் அமைஞ்சிருந்தது. நாட் ஒன்லி தட் தேர் ஆர் ஆல்சோ அக்கேஷனல் சம்மனிங் பை அ கிங் டு எ gathering in which the scholars of various viharas and universities would meet, debate and exchange their views. அதுக்கு மட்டும் இல்லாமல் கிங் வந்து ஆர்டர் போடுவாங்க, சம்மன் அப்படின்னா ஆர்டர் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து ஆர்டர் போடுவாங்க என்ன அப்படின்னா அந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து கேதர் ஆக சொல்லி அந்த விஹாராஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் பற்றி அங்கே என்ன நடந்தது அப்படின்றத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்குள்ள மீட்டிங் அவங்களுடைய வியூஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காகவும் இருந்தது. அப்போது எதையும் செஞ்சிட்டு இருந்தாங்க கிங்ஸ். ஓகே, அடுத்து ரோல் ஆஃப் த டீச்சர். டீச்சர்ஸ் ஹேட் கம்ப்ளீட் ஆட்டானமி இன் ஆல் aspects ஃப்ரம் செலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டு டிசைனிங் their syllabi. ஸோ அங்கே கம்ப்ளீட் ஆட்டானமி அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஃபுல் ரைட் ஆர் ஃபுல் பவர் இருந்தது அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறதுல. அடுத்து அவங்க வந்து என்னெல்லாம் செய்யணும், அவங்களுடைய சிலபஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான, அதாவது அவங்க என்னெல்லாம் செய்யணும், இவங்க சொல்கிறத அவங்க ஃபாலோ பண்ணணும், அவங்க ஃப்ரேம் பண்ணிக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸுமே, ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸுமே அந்த டீச்சர்ஸ்க்கு இருந்தது. When the teacher was satisfied with the performance of the student, the course concluded. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த டீச்சருக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னாலே அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்க சொல்கிறத அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே அவங்க நிறைய கற்றுக் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம ஒரு டீச்சராக இருந்தால் இதையெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு அந்த ஸ்டூடெண்ட் நினைப்பான் இல்லையா, ஸோ அவன் அதை செய்யலாம். He would admit as many students as he liked and thought what his students were keen to learn. ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்னெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அதையெல்லாம் வந்து அவன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுத்தரலாம். Debate and discussion were the primary methods of teaching. Teaching were assisted by their advanced level ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த டீச்சர்ஸ் வந்து அவங்க அட்வான்ஸ்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த டீச்சர்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவங்க அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், த ஏன்ஷியன்ட் நாலந்தா யூனிவர்சிட்டி வாஸ் அ சென்டர் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் த 5th century to 12th century AD. ஸோ 5th centuryலேருந்து 12th century வரைக்கும் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி ஒரு லேர்னிங் சென்டராக இருந்தது. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? லொக்கேட்டட் இன் ப்ரெசென்ட் டே ராஜ்கிர், பீகாரில் இது லொக்கேட் ஆகிருக்கு. நாலந்தா வாஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் யுனெஸ்கோ டிக்ளேர்ட் த ruins ஆஃப் நாலந்தா மகாவிரா எ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். அங்கே வந்து டாக்ஸிலாவை எப்படி சொன்னாங்களோ அதே போல தான் இதையும் வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி. யுனெஸ்கோ வந்து இதையும் ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ரூயின்ஸ்னால் என்னது, டிஸ்ட்ரக்ஷன், அதையெல்லாம் ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. த நியூ நாலந்தா யூனிவர்சிட்டி envisaged as a center of inter-civilizational dialogue. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் நியூ நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து ஒரு டெவலப்டு ஸ்டேஜ், அதாவது டெவலப்டு ஸ்டேஜுக்கான ஒரு சென்டராக அமைஞ்சிருந்தது.